இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்புக்கான மேக்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்கு 15வது கொஸ்டின் A cross B கொடுத்துருக்காங்க. A B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A cross B வந்து வரிசை ஜோடிகளின் கணமாக இருக்குது. அந்த ஜோடியில் ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு கணத்தையும் ரெண்டாவது உள்ள நம்பர் ரெண்டாவது கணத்தையும் குறிக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் பார்த்தோன்னா 3, 5 இருக்குது. ஒரு நம்பரை ஒரு வாட்டி தான் எழுதணும். இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குன்னா ஒரு வாட்டி தான் 3 எழுதணும். இப்போது ஏயில் உள்ள உறுப்பு என்ன அப்படின்னா A = 3, 5. இப்போ B வந்து இங்கே ரெண்டாவது இருக்குது. ஸோ ரெண்டாவது உள்ள நம்பர் Bயில் இருக்கும். இப்போ B = 2, 4. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம கன அடையாளம் மட்டும்தான் போடணும். இந்த ப்ராக்கெட் போட்டாலோ அல்லது இந்த மாதிரி கன அடையாளத்துக்குள்ளே இந்த ப்ராக்கெட் போட்டாலோ மார்க் வந்து கிடையாது. கண்டிப்பாக நம்ம இப்படி தான் எழுதணும். கன அடையாளம் போட்டுட்டு உள்ள அந்த நம்பர்ஸை எழுதணும். இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது 16வது கேள்வி. f of k = 5, f of k = 2k - 1 எனில் k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு f of k எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா f of k = 2k - 1. இப்போ f of k கண்டுபிடிக்கணும். f of k அப்படின்னா என்ன? f of k. இப்போ f of kக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 2k - 1. இப்போ f of 2k - 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ f of kன்னு இருந்துச்சு அப்படின்னா 2 × k - 1 அப்படின்னு போடுவோம். இங்கே கேக்கு பதிலாக என்ன இருக்குது? 2k - 1 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் கேக்கு பதிலாக 2k - 1 போடுறோம். இப்போ இதை பார்த்துட்டே தான் போடுறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? 2. இந்த கேக்கு பதிலாக இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கேக்கு பதிலாக 2k - 1. 2 × k தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன இருக்குது? -1. இப்போ இந்த 2வை உள்ளே கொண்டு பெருக்கிறோம். 2 × 2 4k -2. அடுத்து -1 தனியாக இருக்குது. ஸோ k டேம் வந்து 4k. -2 -1 ஒரே குறி இருந்ததுன்னா கூட்டி அதே குறியை தான் போடுவோம். ஸோ -3. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? f of kயோட வேல்யூ வந்து 5. இதுதான் f of k. இப்போ இதோட வேல்யூ வந்து 5. இப்போ therefore 4k - 3 = 5. இதிலிருந்து kயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு -3 அங்கே கொண்டு போயிடலாம். 4k = 5. -3 அங்கே போகும்போது +3. 5 + 3 8. இப்போ 4k = 8. இப்போ k = 8. இங்கே உள்ள பெருக்கல் 4 அங்கே வரும்போது வகுத்தல் 4 ஆயிரும். 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ கேயோட வேல்யூ 2. f of k கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். மொத்தம் 2 மார்க். அடுத்தது 17வது கேள்வி. 13824 = 2a × 3b எனில் a மற்றும் b இன் மதிப்பினை காண்க. இப்போ 13824 2னுடைய அடுக்குகளாகவும் 3னுடைய அடுக்குகளாகவும் எழுதலாம். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு 13824 காரணிப்படுத்தணும். டானா வகுத்தல் போடணும். டானா வகுத்தல் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால ரெண்டாவது வாய்ப்பாடு போடலாம். 13 இருக்குது. 6 2 12. பேலன்ஸ் 1 18 ஆயிரும். 9 2 18. 1 2 2 2 4. திரும்பவும் இது இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு போடலாம். 3 2 6. 4 2 8. பேலன்ஸ் 1 11 ஆயிரும். 2 10. பேலன்ஸ் 1 12 ஆயிரும். 6 2 12.
திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு போடலாம். ஓரன் 2 பேலன்ஸ் 1 7 2 14 2 2 4 பேலன்ஸ் 1 8 2 16. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு 8 2 16 பேலன்ஸ் 1 6 2 12 4 2 8. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு 4 2 8 3 2 6 2 2 4. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு 2 2 4 ஓரன் 2 பேலன்ஸ் 1 6 2 12. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு ஓரன் 2. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணிடுவோம், ஓ2 2 போட்டுருவோம், அடுத்தது 8 2 16 அப்படின்னு போட்டுருவோம். இதில் தப்பு விட்டோன்னா அடுத்து கணக்கு ஃபுல்லும் தப்பாக போயிடும். கொஞ்சம் கவனமாக போடணும். ஓ2 2 அடுத்து 1 போகாது அப்படின்னா 0 சேர்த்துக்கணும். 1ல் வந்து 2 அடங்காது இல்லையா, அதனால் 0 சேர்த்துட்டு அடுத்து 16 எடுத்துக்கிட்டு 8 2 16 108 தான் வரும். நாங்கள் நம்ம தப்பாக 18 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே தப்பாக போயிடும். திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு போடலாம். 2 10 4 2 8. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு 2 2 4 பேலன்ஸ் 1 7 2 14. இது ரெண்டாவது வாய்ப்பாடு வராது. ஸோ மூணாவது வாய்ப்பாடு போடலாம். 9 3 27 3 9 முடிஞ்சிருச்சு. இப்போ இது 2 எத்தனை தடவை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 13824 2 அடுக்கு 9 இன்ட்டு 3 எத்தனை வாட்டி இருக்குது, 1 2 3 3 தடவை இருக்கிறதுனால 3 அடுக்கு 3ன்னு எழுதிக்கலாம். இது வந்து கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட வடிவத்தை 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்குது. therefore a is equal to 9. b இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. b is equal to 3. அடுத்தது 18வது கேள்வி. 9 3 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே tn ஃபார்முலா. என்னாவது உறுப்பு ஃபார்முலா என்ன, tn is equal to a r பவர் n மைனஸ் 1. a அப்படிங்கிறது முதல் உறுப்பை குறிக்குது. ஸோ a is equal to 9. r அப்படிங்கிறது பொது விகிதம். பொது விகிதம் ஃபார்முலா t2 by t1. ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்தா தெரிஞ்சிடும். t2 அப்படிங்கிறது ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்புனா என்ன இருக்குங்க, ரெண்டாவது நம்பர் 3 இருக்குது. 3 by t1ங்கிறது முதல் உறுப்பு 9. 3 by 9 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 3 3 3 9. ஸோ 6க்கு பதிலாக 1 by 3ன்னு போட போகிறோம். இப்போ ஃபார்முலா நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவுக்கே நமக்கு 1 மார்க்கு. tn is equal to ar பவர் n மைனஸ் 1 போட்டுட்டு முதல் உறுப்பெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ இதில் 8வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பு அப்படின்னா என்னோட வேல்யூ 8. t8 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ar பவர் n மைனஸ் 1. ஏக்கு பதிலாக 9 இன்ட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டிருக்கோம். r வந்து 1/3 பவர் n மைனஸ் 1 8 மைனஸ் 1. ஸோ 9 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் 7. 9 3ஓட அடுக்காக எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த அடுக்கு ரெண்டுத்துக்கும் பொருந்தும். 1 அடுக்கு 7 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான். பை 3 அடுக்கு 7 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வகுத்தல் இருக்குது. ஒரே அடிமானம் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கழிச்சிக்கலாம். இப்போ 1 பை 3 அடுக்கு 7ல் 2 கழிச்சிட்டோம்னா 5. இப்போ 1 பை 3 அடுக்கு 5. 3 அடுக்கு 5னா 3 5 வாட்டி பெருக்கணும்.
3 9 3 9 3 9 81 இன்ட்டு 3 இப்போ பெருக்கணும் அப்படின்னா 243 கிடச்சிரும். ஸோ 1/243 தான் ஆன்சர். 8வது உறுப்பு 1/243. அடுத்தது 19வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட கோவையின் வர்க்கமூலம் காண்க. இதோட வர்க்கமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம் அப்படின்னாலே என்னதான், நமக்கு ரூட்டு தான். இப்போ 400/100 x⁴ ஃபஸ்ட்டு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிடலாம். 400ஓட வர்க்கமூலம் 20. 20 20 400. ஸோ 400ஓட வர்க்கமூலம் 20. 100ஓட வர்க்கமூலம் 10. 100 இன்ட்டு அடுக்குகளை வந்து பாதியாக குறைச்சிக்கணும். அதான் அதோட வர்க்கமூலம். இப்போ x⁴ இருக்குன்னா x⁴ வர்க்கமூலம் வந்து x⁴ பாதியாக குறைச்சிக்கணும். அடுத்து y⁴ 12னா அதோட வர்க்கமூலம் y⁴ 6. z⁴ 16. 16ல் பாதி 8 பை x⁴ 8. 8ல் பாதி 4. y⁴ 4ல் பாதி 2. இங்கேயும் 4ல் பாதி 2. அடுத்தது இதை சுருக்க போகிறோம். இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 2 தான் இன்ட்டு இங்கே பண்ணோம்ல அதே மாதிரி வகுக்கும்போது அடுக்குகளை வந்து கழிச்சிக்கலாம். ஒரே அடிமானம் இருந்ததுன்னா இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. ஸோ இங்கே 4 இங்கே 2னா 4லேருந்து 2 போச்சுன்னா 2. இப்போ சின்னதாக உள்ளது கேன்சல் ஆயிரும். பெரிய அடுக்கு எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். ஸோ கீழே வந்து x² வரும். இங்கே 4ல் 2 கழிச்சிட்டோம்னா 2. அடுத்து y வந்து அடுக்க பாருங்கள். 6 2 இருக்குது. அப்போ 6லேருந்து 2 கழிக்கணும். 6ல் 2 போச்சுன்னா 4. சின்னதாக இருக்கிறது கேன்சல் ஆயிரும். இப்போ பெருசாக இருக்கிற இடத்துல தான் வரும். அடுக்கு பெருசாக இருக்கிற இடம் மேலே தான். இப்போ y⁴ 4. அதே மாதிரி z⁴ 8ல் 2 போச்சுன்னா 6. சின்னது கேன்சல் ஆகிடுச்சுன்னா z எங்கே வரும்? மேலே தொகுதியில் வரும். ஸோ z⁴ 6. இதான் வர்க்கமூலம். இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அடுத்தது 20வது கொஸ்டின். 15x² + 11x + 2 = 0 என்ற இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலங்களின் தன்மை அப்படின்னாலே நமக்கு டெல்டா ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். டெல்டா ஃபார்முலா என்ன? b² - 4ac. இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து பொது வடிவத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். x² டேர்ம், x டேர்ம், நம்பர் டேர்ம் = 0 இந்த வடிவத்தில் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இந்த வடிவத்துக்கு மாற்றிடணும். ஃபஸ்ட்டு x² டேர்ம் இருக்கணும், அடுத்து x டேர்ம் இருக்கணும், அடுத்து நம்பர் டேர்ம் இருக்கணும், =0 இருக்கணும். இந்த x² டேர்மோட கெழு தான் வந்து a. இப்போ a = 15. x டேர்மோட கெழு வந்து b = 11. நம்பர் டேர்ம் தான் வந்து என்னென்னா c = 2. இப்போ இந்த டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டாவோட வேல்யூ >0 இருந்ததுன்னா, டெல்டாவோட வேல்யூ >0 இருந்துச்சு அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. மெய் மற்றும் சமம் அல்ல. அதாவது இருபடி சமன்பாடுனாலே நமக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? அந்த ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால 2 தீர்வுகள் இருக்கும். தீர்வை தான் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த 2 தீர்வுகளும் எப்படி இருக்குமான்னா மெய்யெண்களாக இருக்கும். 2ம் சமமாக இருக்காது, வேறு வேறு தீர்வுகளாக இருக்கும். இதே இது டெல்டா = 0 இருந்தது அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். டெல்டா <0 இருந்தது அப்படின்னா
மூலங்கள் கற்பனையானவை, மெய்யெண்கள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். மூலங்கள் கற்பனையானவை. எக்ஸாமில் எழுதும்போது இதெல்லாம் எழுத தேவையில்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக காமனாக சொல்கிறோம். நம்ம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிரேட்டர் தேன் ஜீரோனா என்னது? ப்ளஸ் நம்பர். ஜீரோவை விட பெரிய நம்பர் எல்லாமே என்னதான்? ப்ளஸ் நம்பர் தான். ப்ளஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன எழுதணும்? மூலங்கள் மெய் மற்றும் சமமல்ல அப்படின்னு எழுதணும். டெல்டாவோட வேல்யூ ஜீரோன்னு வந்ததுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு எழுதணும். டெல்டா லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஜீரோவை விட சின்ன நம்பர். ஜீரோவோட சின்ன நம்பர் எல்லாமே எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்கும். இப்போ மைனஸில் கிடச்சிச்சு அப்படின்னா மூலங்கள் கற்பனையானவை அப்படின்னு எழுதணும். மற்றபடி ஆன்சர் பண்ணும்போது இது எழுத தேவையில்லை. இதை ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் தன்மை காட்டி. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன? 11. இப்போ 11க்கு ஸ்கொயர் மைனஸ் 4. இது ரெண்டு பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4 இன்ட்டுக்குன்னா என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் பண்ணணும். ஏயோட வேல்யூ 15 இன்ட்டு சியோட வேல்யூ 2. 11 ஸ்கொயர் 121 மைனஸ் இந்த 3 நம்பரையும் பெருக்கிட வேண்டியது தான். 4 15 60, 62 120. 121 மைனஸ் 120 1. 1ங்கிறது எப்படி இருக்குது? ப்ளஸ் நம்பர். ப்ளஸ் நம்பர்னால் என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன் 0. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டெல்டா கிரேட்டர் தேன் 0. தேர்ஃபோர் மூலங்கள் எப்படி இருக்கும்? தேர்ஃபோர் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கடைசியில் மூலங்கள் மெய் மற்றும் சமமல்ல அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு, டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு. ஃபார்முலா எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின். முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன. ஏபி = 12 சென்டிமீட்டர், ஏடி = 8 சென்டிமீட்டர், ஏஇ = 12 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி = 18 சென்டிமீட்டர் எனில் டிஇ இணை பிசி என நிறுவுக. இந்த மாதிரி நிரூபிக்க அப்படின்னாலே நமக்கு தேல்ஸ் தேற்றம் ஞாபகம் வந்துடணும். இணை என நிறுவுக அப்படின்னு கேட்டாலே என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும்? தேல்ஸ் தேற்றம் ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ தேல்ஸ் தேற்றம்னா அந்த படத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டி வந்து ஏபியில் இருக்குது, முறையேன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டி வந்து ஏபியில் இருக்குது, இ வந்து ஏசியில் இருக்குது. ஏபிசி இந்த மாதிரி அந்த தேற்றத்தில் படம் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இங்கே டி இருக்கும். ஏபியில் டி இருக்குது, ஏசியில் இ இருக்குது. இப்போ இது ரெண்டும் இணை அப்படின்னு நிரூபிக்கணும். இப்போ தேல்ஸ் தேற்றத்தை நிரூபித்தது போதும். தேல்ஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இது ரெண்டு சமம்னு நம்ம நிரூபிக்கணும். இது ரெண்டும் சமமாக இருக்குது அப்படின்னா டிஇ இணை பிசி. சமமாக இல்லை, சமமாக வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஇயும் பிசியும் இணை இல்லை அப்படின்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏடி பை டிபி கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை படத்தில் குறிச்சிக்கலாம். ஏபி வந்து 12 சென்டிமீட்டர். ஏபின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 சென்டிமீட்டர். ஏடி எவ்வளோ அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஏஇ 12 சென்டிமீட்டர். ஏசி 18 சென்டிமீட்டர். இது மொத்தம் 12, இது 8 அப்படின்னா இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4 சென்டிமீட்டர் இருக்கும். இது மொத்தம் 18, இது 12 அப்படின்னா இது பேலன்ஸ் 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏடி பை டிபி கண்டுபிடிக்கணும். ஏடி எவ்வளோ? 8 பை டிபி 4. 8 பை 4 கேன்சல் பண்ணோம்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 2.
அடுத்தது இந்த சைடு ஏஇ பை இசி கண்டுபிடிக்கணும். ஏஇ எவ்வளவு 12 பை இசி எவ்வளவு 6. 4 6 6 2 6 12. இதுவே என்ன தான் கிடைக்குது 2 தான் கிடைக்குது. அப்போ 2 எப்படி இருக்குது சமமாக இருக்குது. therefore AD by DB is equal to AE by EC. therefore தேல்ஸ் தேற்றப்படி அந்த வார்த்தை வந்து எழுதணும். தேல்ஸ் தேற்றப்படி டிஇ இணை பிசி. ஒருவேளை உங்களுக்கு இது ரெண்டும் சமமாக வரலன்னா இங்கே ஒரு கோடு போட்டு அடித்து காமிச்சிடணும். டிஇயும் பிசியும் இணையல்லை அப்படின்னு போட்டுடணும். இங்கே சமமல்ல ஈக்குவலாக அடித்து காமிச்சிடணும். அடுத்தது 22வது கேள்வி. ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ஷன் கணக்கு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வரைஞ்சிக்கணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இங்கே இருக்கிறாருன்னு வச்சுப்போம், சென்டரில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது 18 மீட்டர் கிழக்கே சென்று கிழக்கு பார்த்து 18 மீட்டர் போகிறாரு. இங்கே வந்துடுறாருன்னு வச்சுப்போம். இப்போ இது எவ்வளவு 18 மீட்டர். பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக வடக்குன்னா மேலே ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை மீட்ரு 24 மீட்ரு போகிறாரு. இங்கே இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இது வந்து 24 மீட்டர். இப்போ இங்கே இருக்கிறாரு. தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு காண்க. தொடக்க நிலை இங்கே தான். இங்கே இருந்து இங்கே 18 மீட்டர் வந்து அடுத்து இங்கே 24 மீட்டர் வந்திருக்காரு. அப்போ தொடக்க நிலையிலிருந்து இருக்கும் தொலைவு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னாலே என்ன தேற்றம் ஞாபகத்துக்கு வரணும்? பித்தாகரஸ் தேற்றம். ஃபஸ்ட்டு கர்ணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கர்ணம் அப்படிங்கிறது செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம்தான் கர்ணம். இங்கே செங்கோணம் இது அப்படின்னா இதுதான் வந்து என்னது கர்ணம். இப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கர்ணத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை தான் கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர், வர்க்கம்னா ஸ்கொயர் தான், இஸ் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கம். இப்போ 18 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இப்போ 18ஓட ஸ்கொயர், 18 ஸ்கொயர் எவ்வளவு 324 ப்ளஸ் 24ஓட ஸ்கொயர் 576. ரெண்டையும் கூட்டிக்கிறோம் 900. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900. 900 எதோட ஸ்கொயராக எழுதிக்கலாம்? 30ஓட ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஸ்கொயரும் கேன்சல் பண்ணினோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 30. இது எல்லாமே எந்த அலகில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். மீட்டருங்கிறது கண்டிப்பாக போடணும். மீட்டர் போடலைன்னா மார்க் மைனஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் 23. -1,2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்போ இங்கே வந்து புள்ளி கொடுத்துருக்காங்க, புள்ளியும் சாய்வும் கொடுத்துருக்காங்க. புள்ளியும் சாய்வும் தரப்பட்டால் கோட்டின் சமன்பாடு என்ன? ஃபார்முலா y - y1 = m × x - x1. புள்ளியும் சாய்வும் தரப்பட்டால் சாய்வுங்கிறது m. இப்போ m இஸ் ஈக்குவல் டு -5/4. புள்ளி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? -1,2. புள்ளி எப்படி எடுத்துப்போம்? x1 y1 அப்படின்னு எடுத்துக்கணும். புள்ளியை வந்து எப்படி எடுத்துக்கணும்? x1 y1. சாய்வுக்கு m. இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். xyக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ y - y1 என்ன 2 ஈக்குவல் டு mக்கு பதிலாக -5/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் போட்டிருக்கோம். x1 வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும் 1.
இப்போ இங்கே இருக்கிற வகுத்தல் 4 இங்கே வரும்போது பெருக்கல் 4ஆக வரும். ஸோ எப்படி வரும் அப்படின்னா 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2. வெறுமனே 4yன்னு போட்டுட்டோம்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஏன்னா இங்கே 2 உறுப்பு இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே பெருக்கணும். அதனால் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு -5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ 4 உள்ளே கொண்டு பெருக்கிறோம். 4y மைனஸ் 4 2 8 இஸ் ஈக்குவல் டு இதையும் உள்ளே கொண்டு பெருக்கிறோம். -5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I1 5. இப்போ எல்லா டேமையும் இங்கே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் எழுதிக்கணும். எக்ஸ் டேம் வந்து இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே வரும்போது ப்ளஸ் 5xஆக மாறிடும். 5x. ஒய் டேம் இங்கே ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் 4y. நம்பர் டேம் -8. -5 இங்கே கொண்டு வரும். -5 இங்கே வரும்போது ப்ளஸ் 5ஆக வரும். இப்போ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ ஈக்குவல் டு 0. இப்போ 5x ப்ளஸ் 4y குறி வெவ்வேறாக இருக்கிறதுனால கழிக்கிறோம். 8ல் 5 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் குறி -3 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். இருபத்தி 4வது கொஸ்டின். 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. நேர்கோடுகளின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இவை இணை என காட்டுக. இணை செங்குத்து அந்த வார்த்தை வந்தாலே நமக்கு சாய்வு ஞாபகத்துக்கு வந்துடணும். சாய்வு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். கோடுகள் இணை என காட்டுக, கோடுகள் செங்குத்து என காட்டுக அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும்? சாய்வு ஞாபகத்துக்கு வந்துடணும். இப்போ வந்து சமன்பாடு கொடுத்து சாய்வு கண்டுபிடிக்கணும். இப்போ சாய்வுக்கான ஃபார்முலா என்னது? m is equal to சாய்வுக்கான ஃபார்முலா m is equal to மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. இதுதான் ஃபார்முலா. மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. அதே மாதிரி சமன்பாடு வந்து ஃபார்மெட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எக்ஸ் டேம் ஒய் டேம் நம்பர் டேம் ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். எக்ஸ் டேம் ஒய் டேம் நம்பர் டேம் ஈக்குவல் டு 0. இதுதான் நேர்கோட்டினுடைய சமன்பாடு, பொது சமன்பாடு. சரியா? எக்ஸ் டேம் ஒய் டேம் நம்பர் டேம். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு சாய்வு அப்படிங்கிறதுனால m1 அப்படின்னு வச்சுக்கலாம். m1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? ஃபார்முலாவில் மைனஸ் வருது. மைனஸ் எக்ஸின் கெழு. எக்ஸின் கெழுனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 பை ஒய்யின் கெழு. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 3. இப்போ m1 இஸ் ஈக்குவல் டு -2/3. அடுத்து ரெண்டாவது சமன்பாடுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சமன்பாடு இதுதான். இதுக்கு சாய்வு. இப்போ ரெண்டாவது சமன்பாடுங்கிறதுனால இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? m2ன்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா அதே தான். மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. திரும்ப திரும்ப ஃபார்முலா எழுத தேவையில்லை. இதில் எழுதினாலே போதும், டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸோட கெழு 4 பை ஒய்யோட கெழு 3, சாரி 6. இந்த ஒய்யோட கெழு ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 6. ஸோ 6 4 6 அடி கொடுத்துக்கலாமா? 2 2 4 3 2 6. இப்போ என்ன கிடச்சிருக்கு? -2/3. இப்போ m2 என்ன தான்? -2/3. ரெண்டும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலாம்? m1 ஈக்குவல் டு m2. இந்த மாதிரி சாய்வுகள் சமமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடுகள் இணை அப்படின்னு அர்த்தம். therefore கோடுகள் இணையானவை. இதே இது கோடுகள் செங்குத்தாக இருந்தால் சாய்வு எப்படி இருக்கும்? 2 சாய்வையும் பெருக்குனா -1 கிடைக்கும். அதாவது m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா கோடுகள் செங்குத்தானவை அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு இருந்துச்சுன்னா கோடுகள் இணையானவை அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி 25. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு, அதாவது அந்த கட்டடத்தோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குது? 20 மீட்டர் இருக்குது. இதோட உச்சியில் விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் ஒரு பந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். தரையில் ஒரு பந்தை இறக்க கோணத்தில் காண்கிறார்.
ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரைஞ்சி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. இப்போ இது வந்து 60 டிகிரி. பந்து வந்து இங்கே இருக்குது எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இந்த தொலைவு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னா இசட் ஷேப் தெரியுதா நமக்கு? இசட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் தெரியுது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் அர்த்தம். இது 60 டிகிரி அப்படின்னா இதுவும் எவ்வளோ தான்? 60 டிகிரி தான். இறக்க கோண கணக்கு எல்லாமே இப்படி தான் வரும். மேலே உள்ள கோணத்துக்கு எக்ஸாக்டாக ஒன்று விட்ட கோணம் என்ன வருதோ அதை போட்டுக்கணும். ரெண்டும் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது இங்கே. இது செங்கோணம் அப்படின்னா இதுதான் வந்து கர்ணம். அடுத்து முக்கோணவியல் விகிதங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் குறிக்கணும். அதாவது எது எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், கர்ணம் இதெல்லாம் குறிக்கணும். செங்கோணத்துக்கு எதிரே உள்ளது கர்ணம். இதுதான் தீட்டா. அதாவது என்ன கோணம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் தீட்டா. தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம், தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம்னா இதுதான் என்னென்னா எதிர்பக்கம். தீட்டாவுக்கு எதிரே உள்ள கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் எதிர்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். மீதி ஒரு பக்கம் வந்து எதை குறிக்குது? அடுத்துள்ள பக்கத்தை குறிக்குது. இப்போது நமக்கு தேவையானது அடுத்துள்ள பக்கம். தேவையான பக்கம் என்னது? அடுத்துள்ள பக்கம். தெரிஞ்ச அளவு எது? எதிர்பக்கம். இப்போ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் வரக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்னன்னு பார்த்தோம்னா tan தீட்டா தான் வரும். tan தீட்டா = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ tan தீட்டாவுக்கு பதிலாக கோணம் 60 டிகிரி = எதிர்பக்கம் எவ்வளவு? 20 பை அடுத்துள்ள பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். tan 60 டிகிரிக்கு மதிப்பு என்ன? இதை தெரியாமல் போச்சுன்னா கணக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் இது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். tan 60 டிகிரியோட மதிப்பு √3. √3 = 20 பை எக்ஸு. கீழே இங்கே ஒன்றுமே இல்லைன்னா பை 1 இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? குறுக்க பெருக்கணும். குறுக்க பெருக்கணும்னா √3x = இங்கே 1ஐயும் 20ஐயும் பெருக்கிக்கணும். 20 20. நமக்கு எக்ஸு தான் தேவை. ஸோ x = 20 பை √3. 20 பை √3. இப்போ பகுதியில் வந்து இந்த மாதிரி ரூட் வேல்யூ வரக்கூடாது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 9th பார்த்துருக்கோம். இதோட காஞ்சுகேட்டால் மேலும் கீழே பெருக்கணும். இப்போ மேலும் கீழும் √3ஆல் பெருக்கிக்கணும். 20 பை √3 இன்ட்டு √3 பை √3 = மேலே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 20 √3 பை கீழே √3ஐயும் √3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3. ரூட்டு கேன்சல் ஆயிரும். √3ஐயும் √3ஐயும் பெருக்கணும்னா 3. அடுத்தது 20 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6.666ன்னு போயிட்டே இருக்கும். நம்ம 2 டிஜிட் மட்டும் எழுதிக்கலாம். 6.67ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த டிஜிட் வந்து 5 அல்லது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதை ஒரு நம்பர் கூட்டிப்போம் இல்லையா? ஸோ 6.67ன்னு எழுதிக்கலாம். 20 பை 3க்கு பதிலாக எழுதிக்கலாம். இன்ட்டு √3. ஸோ 6.67 இன்ட்டு √3ஓட மதிப்பு 1.732. ஸோ இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா பெருக்கி 5 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். என்ன கிடைக்கும்? 11. 2 டிஜிட் மட்டும் எழுதிக்கலாம். 5 5. இப்போ இது வந்து எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? அளவுகள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. தொலைவு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்மளும் ஆன்சர் என்ன எழுதிக்கணும்? மீட்டர். 11.55 மீட்டர். அடுத்தது 26வது கொஸ்டின். 26வது கொஸ்டின் வந்து உயரம் 2 மீட்டர், அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உயரம் அப்படின்னா h = 2 மீட்டர். அடிப்பரப்பு, உருளையோட அடிப்பரப்பு வந்து எப்படி இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ அடிப்பரப்பு அப்படிங்கும்போது
வட்டத்தோட பரப்பு தான். வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். இப்போ அடிப்பரப்புக்கு பதிலாக πr ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 250. உருளையின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச். ஸோ பையோட வேல்யூவில் நம்ம போட தேவையில்லைங்க. πr ஸ்கொயரோட வேல்யூவே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 250. இப்போ πr ஸ்கொயருக்கு பதிலாக 250 போட்டுக்கலாம். இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். 250 × 2 500. என்ன கண்டுபிடிக்கிறோம்? கன அளவு கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணோம்? மீட்டர் கியூப் அப்படின்னு போடணும். அப்படி இல்லைன்னா கனமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது 27வது கொஸ்டின். ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவினை காண்க. இப்போ பகடையும் நாணயம் அட்ட டயத்தில் ரெண்டையுமே போடுறாங்க. அப்போ கூறுவழி எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ங்கிறது என்ன? மொத்த வாய்ப்பு. எப்படி இருக்கலாம்? பகடையில் 1 விழுந்து நாணயத்தில் தலை விழலாம், 1H. பகடையில் 1 விழுந்து நாணயத்தில் பூ விழலாம், இப்போ 1H 1T. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? 2H 2T, 3H 3T, 4H 4T, 5H 5T, 6H 6T. இது மொத்த வாய்ப்புகள். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இருக்கா? n(s) = 12. இப்போ நமக்கு எப்படி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நிகழ்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க? பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைக்கணும். அதே நேரத்தில் நாணயத்தில் தலை தான் கிடைக்கணும். ஒற்றைப்படை எண்ணும் தலையும் இருக்கணும். இப்போ எதெல்லாம் வரும்? 1 வந்து ஒற்றைப்படை எண், இது தலை. இது வருமா? வராது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? பூ இருக்குது. நமக்கு தலை தான் வேணும், இது கிடையாது. இது வருமா? வராது. 2ங்கிறது இரட்டைப்படை எண்ணா? நமக்கு என்ன தான் வேணும்? ஒற்றைப்படை எண் தான் வேணும். அப்போ எதெல்லாம் வரும்? 3H வரும். அடுத்தது 5H வரும். அவ்வளோதான். இப்போ A is equal to 1H 3H 5H. இப்போ n of A என்ன? 3 இருக்கா? 3. நிகழ்தகவுக்கு ஃபார்முலா P of A is equal to n of A by n of S. n of A வந்து 3. இப்போ 3 by n of S 12. ரெண்டுத்துக்கும் அடி கொடுத்துக்கலாம். ஒரு 3 3, 4 3 12. ஆன்சர் 1/4. அடுத்தது 28வது கேள்வி. ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஐங்கிறது அழகு அணி. I எப்படி இருக்கணும்? 1 0 0 1 இப்படி கிடைக்கணும். இதை தான் நம்ம நிரூபிக்கணும். A ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். A ஸ்கொயருங்கிறது ஸ்கொயர் அப்படின்னோடனே ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, தப்பு. A ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? A × Aன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 அணியையும் பெருக்கணும். ஏயை 2 வாட்டி பெருக்கணும். 5 - 4 6 - 5 இன்ட்டு 5 - 4 6 - 5 இதை பெருக்கணும். பெருக்கிறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ரோவையும் அங்கே ஃபஸ்ட்டு காலமையும் பார்த்துக்கணும். இது 5 25. இங்கே இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -4 6 24. அடுத்தது ஃபஸ்ட் ரோவை வச்சுக்கிட்டே செகண்ட் காலமை பெருக்கணும். இந்த காலமை பெருக்கணும். ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும். ஃபஸ்ட் ரோவை பெருக்கும் போதெல்லாம் இப்படியே போகணும். 2வது ரோ ஆரம்பிக்கும் போது தான் கீழே இறங்கணும். அது வரைக்கும் கீழே இறங்கக்கூடாது. ஃபஸ்ட் ரோவை வச்சு பெருக்கும்போது மேலே தான் எழுதிட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ காலத்தை பெருக்கிட்டோம். இப்போ செகண்ட் காலம் இந்த 5 - 4 வச்சு இப்போ 5ஐயும் -4ஐயும் பெருக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 20. அடுத்தது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 5 20. இப்போ ஃபஸ்ட் ரோ வச்சு பெருக்கிட்டோம், முடிஞ்சுது.
அடுத்தது செகண்ட் ரோ வச்சு பெருக்க போகிறோம். செகண்ட் ரோ வச்சு பெருக்கும்போது கீழே இறங்கிடணும், திரும்ப இங்கே போடக்கூடாது. செகண்ட் ரோவை வச்சு ஃபஸ்ட்டு காலமை பெருக்கிறோம். 6ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். 6 5 30, இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ மைனஸ் 6 5 30. அடுத்து செகண்ட் ரோவை வச்சு செகண்ட் காலமை பெருக்கி இங்கே போட போகிறோம். 6 × -4, இப்போ மைனஸ் 6 4 24. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 25. 25 - 24 1. -20 + 20 கேன்சல் ஆயிரும், 0. 30 - 30 0. 25 - 24 1. ஸோ இதுதான் வந்து அலகு அணி I கிடச்சிருச்சு. therefore a² = I என நிரூபிக்கப்பட்டது. therefore a² = I. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது 5 மார்க்ஸ் பார்க்கலாம்.